காவல்துறையை சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதை காட்டிலும் அடுத்தவர்கள் மேலே எதிர்த்து பேசுபவர்கள் மேலே உண்மையை சொல்பவர்கள் மேலே பழிவாங்கும் நடவடிக்கைக்குத்தான் இந்த தவேகாவினுடைய ஜோசப் விஜய் அரசு பயன்படுத்தி வருகிறது. ரொம்ப தெளிவாக தெரியுது. புதிய தலைமுறை பத்திரிகையாளர் விஜயனை நீங்கள் நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுவீங்க, திரும்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்பி 2 மணிக்கு கூப்பிடுவீங்க, திரும்பி மறுநாள் கூப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் விசாரணை பண்ணி செல்ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு இது மிரட்டுவீங்க. என்ன சார், என்ன நடக்குது? அப்போ இந்த நாட்டில் ஒரு பத்திரிகையாளர்கள் செயல்பட முடியலை, ஒரு சமூக ஆர்வலர்கள் பேச முடியலை, அரசியல் விமர்சகர்கள் பேச முடியலை, எதையுமே சொல்லக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம், எதை பேசினாலும் உடனே அரெஸ்ட்டு, உடனே கைது, நீங்கள் மட்டும் யாரை வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், நீங்கள் மட்டும் யார் வேணாலும் பழியை தூக்கி போடலாம், நீங்கள் மட்டும் எது வேணாலும் போடலாம், உங்கள் மேலே எந்த ஆக்ஷன் கிடையாது, இது தவறு, இது இப்படின்னு சுட்டி காட்டுறவங்க அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் வழக்கு போடுவீங்க, கேஸ் போடுவீங்க, மிரட்டுவீங்க, காவல்துறை வச்சு மிரட்டுவீங்க, நீதிமன்றத்தை வச்சு மிரட்டுவீங்க. என்ன நடக்குது சார் இது? அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க வரீங்க? உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஹிட்லரா நீங்கள்? ஜனநாயக நாட்டில் தானே சேர்ந்துக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் அதிக பெரும்பான்மை வராதுன்னா 108 பேரை வச்சுக்கிட்டு குதிரை பேரை நடத்தி ஆட்சியை பிடிச்சு அறுதி பெரும்பான்மையை லாஸ்ட் ஒரு டிஜிட்டில் உள்ள வச்சு தொங்க வச்சுக்கிட்டு இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு ஆணவம், இவ்வளவு மிரட்டல், இவ்வளவு சர்வாதிகாரம். என்ன சார் இது? சாரி வேணாம் சார், எங்களுக்கு ஆக்ஷன் வேணும்னு கேட்டார்ல அஜித்குமார் கேஸில், லாக்அப் டெத்து கேட்டார்ல. இங்கே ஏன் சும்மா இருக்காரு, வாய் திறக்காம மௌனியாக இருக்காரு? நீங்கள் முதலமைச்சராக தானே இருக்கீங்க இப்போ, இல்லை போலீஸ் துறை யாருக்கு ரிலீஸுக்கு விட்டுருக்கீங்களா? இந்த வயசில், இந்த சின்ன வயசில் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ரமேஷ் இந்த அளவிற்கு ஊழல்வாதிகளுக்கு துணை போகக்கூடியவராக இருக்கிறார் என்று வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி தெரியுது. இன்றைக்கி ஆக்ஷனை யார் மேலே எடுக்கிறீங்க? ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பின்னால் இருந்த அத்தனை பேரும் தப்பிச்சு போடலான்னு பார்க்குறீங்களா? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. விஜய் அவர்கள் மௌனமாகவே இருக்கிறார். குறிப்பாக அந்த லாக்அப் டெத்தில் எதுவுமே பேசுறதில்ல. காவல்துறை அதிக அளவில் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க. ஒரு புறம் லாக்அப் டெத்து, இன்னொரு புறம் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளரே இரவு முழுவதும் விசாரணைங்கிற பேரில் அலைக்கழிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த புதிய தலைமுறையில் இருக்கிற விஜயனுங்கிற அவரை குதிரை பேர வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அவரை விசாரணைங்கிற பேரில் அலைக்கழிக்கிறாங்க. காவல்துறை ரொம்ப விஜய் அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? காவல்துறையை சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதை காட்டிலும் அடுத்தவர்கள் மேலே எதிர்த்து பேசுபவர்கள் மேலே உண்மையை சொல்பவர்கள் மேலே பழிவாங்கும் நடவடிக்கைக்குத்தான் இந்த தவேகாவினுடைய ஜோசப் விஜய் அரசு பயன்படுத்தி வருகிறது. ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒரு குட்கால அரெஸ்ட் பண்ணப்பட்ட தவேகாவினுடைய கட்சியை சேர்ந்தவர்களை போலீஸு விடுவிக்குது. ஒரு மாற்றுத்திறனாளியை அரெஸ்ட் பண்ணி எங்கே சிறையில் போய் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி, சிறையில் கொல்லப்பட்டதுக்கு என்ன ரீசன்? ஒரு மாற்றுத்திறனாளி சிறையில் போன உடனே அங்கே சிறையில் இருக்கக்கூடிய 8 கைதிகளை உடனே கோபத்தை வர்ற மாதிரி தூண்டிட்டானா? 8 கைதிகளும் சிறை காவலர்களும் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்களா? லாக்அப் டெத்தா, சிறையில் டெத்தா? இதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கா? ஏன் இதை பேசாமல் இருக்கார் முதலமைச்சர்? அவர் கீழே தானே இந்த துறை இருக்குது. சாரி வேணாம் சார், எங்களுக்கு ஆக்ஷன் வேணும்னு கேட்டார்ல அஜித்குமார் கேஸில், லாக்அப் டெத்து கேட்டார்ல. இங்கே ஏன் சும்மா இருக்கார், வாய் திறக்காம மௌனியாக இருக்கார்? நீங்கள் முதலமைச்சராக தானே இருக்கீங்க இப்போ, இல்லை போலீஸ் துறை யாருக்கு ரிலீஸுக்கு விட்டுருக்கீங்களா? சொல்லுங்கள். என்ன சார், என்னாச்சு சார்? அதுங்க ஒரு மாற்றுத்திறனாளியை அடித்து கொள்கிற அளவுக்கு, ஒரு சிறை கைதிகள் அடித்து கொள்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க்கு பின்னால் இருப்பது யார்? குட்கா கடத்தினான்னு சொல்லி தானே அதை அரெஸ்ட் பண்ணீங்க. லாக்அப்பில் டெத் இறந்தாரா, இல்லை லாக்அப்பில் அடித்து கொண்டு போய் சிறையில் போய் போட்டுட்டு சிறை கைதிகள் மேலே பழிய போடுறீங்களா? உண்மை எதுன்னு தெரியலையே மக்களுக்கு, எதனால் நடந்துச்சுன்னு தெரியலையே. இந்த கேள்விக்கு என்ன பதில், என்ன விசாரணை? முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லலை? ஏன் அறிக்கை விடலை? ஏன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசலை? இத்தனை கேள்விகளுக்கு எங்கே பதில், எங்கே ஆன்சர்? ஒரு புறம் பத்திரிகையாளர் சந்திக்கல, இன்னொரு புறம் பத்திரிகையாளரை விசாரணைங்கிற பேரில் அலைக்கழிக்கிறாருங்க. புதிய தலைமுறை பத்திரிகையாளர் விஜயனை நீங்கள் நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுவீங்க, திரும்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்பி 2 மணிக்கு கூப்பிடுவீங்க, திரும்பி மறுநாள் கூப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் விசாரணை பண்ணி செல்ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு இது மிரட்டுவீங்க. என்ன சார், என்ன நடக்குது?
அப்போ இந்த நாட்டில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் செயல்பட முடியலை, ஒரு சமூக ஆர்வலர்கள் பேச முடியலை, அரசியல் விமர்சகர்கள் பேச முடியலை, எதையுமே சொல்லக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம், எதை பேசினாலும் உடனே அரெஸ்ட்டு, உடனே கைது, நீங்கள் மட்டும் அவதூறு பேசலாம், நீங்கள் மட்டும் யாரை வேணாலும் அவதூறு பேசலாம், நீங்கள் மட்டும் யாரை வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், நீங்கள் மட்டும் யார் வேணாலும் பழியை தூக்கி போடலாம், நீங்கள் மட்டும் எது வேணாலும் போடலாம், உங்கள் மேலே எந்த ஆக்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை, குற்றச்சாட்டை, இது தவறு, இது இப்படின்னு சுட்டி காட்டுறவங்க அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் வழக்கு போடுவீங்க, கேஸ் போடுவீங்க, மிரட்டுவீங்க, காவல்துறை வச்சு மிரட்டுவீங்க, நீதிமன்றத்தை வச்சு மிரட்டுவீங்க. என்ன நடக்குது சார் அது? இந்த பத்திரிக்கையாளர் வழக்கில் குதிரை பேரத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படிங்கிற. குதிரை பேரம் நீங்கள் தானே குதிரை பேரத்தில் இருக்கீங்க. குதிரை பேரத்தில் சம்மந்தப்பட்டதுன்னா உங்களை தானே முதல்ல பிடிச்சி உள்ளே போடணும். திருவேங்கடம் அவரோட அந்த வாட்ஸ்அப் உரையாடலில் இவருக்கு என்ன திருவேங்கடம் வாட்ஸ்அப் உரையாடலில் என்ன ஏதோ வாட்ஸ்அப்பில் உரையாடி இருக்கிறாருங்கிற விசாரணை. வாட்ஸ்அப்பில் எல்லோரும் தான் உரையாடுறாங்க. உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது, என்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது, எல்லோரும் தான் உரையாடுறோம் வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் ஒரு குற்றமா? அதெல்லாம் ஒரு தப்பா? வாட்ஸ்அப்ன்ற மீடியத்தை யூஸ் பண்ணுறவன் எல்லோரும் தான் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒருத்தரை வந்து பேட்டி எடுக்கிறாரு, அவருக்கு சம்மந்தமாக பேசியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். அதுக்காக நீங்கள் நைட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுவீங்களா? 12 மணிக்கு, 2 மணிக்கு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை மணி தான் விசாரணை பண்ணுவீங்க? இப்படியே உங்கள் என்டையர் போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி அந்த போலீஸ் ஃபோர்ஸை வந்து இந்த மாதிரி வந்து எதிர்த்து பேசுகிறவங்கள, உங்களை ஊடகவியலாளர்களை, சமூக ஆர்வலர்களை, அரசியல் விமர்சகர்களை நீங்கள் வந்து பழிவாங்கும் நோக்கில் இந்த செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாங்க? போலீஸு. அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க வரீங்க? உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஹிட்லரா நீங்கள்? ஜனநாயக நாட்டில் தானே சேர்ந்துக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் அதிக பெரும்பான்மை வராமல் 108 பேரை வச்சுக்கிட்டு குதிரை பேரை நடத்தி ஆட்சியை பிடிச்சு கையில் காலில் விழுந்து என்ன கூட்டணி அது? கள்ள கூட்டணியா? அது என்ன கூட்டணி? கல்லாப்பட்டி கூட்டணிகிட்ட வந்து காலில் விழுந்து ஃபோனில் பேசி மினிஸ்டர் பதவி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆட்சியில் வச்சுக்கிட்டு அறுதி பெரும்பான்மையை வந்து லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டில் உள்ள தொங்க வச்சுக்கிட்டு இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு ஆணவம், இவ்வளவு மிரட்டல், இவ்வளவு சர்வாதிகாரம், என்ன சார் அது? எங்கே போயிட்டுருக்கு இந்த நாடு, தமிழ்நாடு? இதை கேட்குறதுக்கு நாதியே கிடையாதா? இது கேட்குறதுக்கு எதிர்க்கட்சியே கிடையாதா? இதெல்லாம் வாய்மூடி மௌனியாக பார்த்துட்டு இருக்காங்களா திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் ஐஎம்எலும்? மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டா நீங்களாம் வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பீங்களா? சொல்லுங்கள். எத்தனை அராஜகம், எத்தனை அட்டூழியம்! தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும், அரசியல் மாற்றம் வேணும், ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி உருவாகணும்னு சொல்லி தாவேக ஆட்சியை பிடிச்சாங்க. அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி உருவாச்சு. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை 100 கோடி ரூபாய்க்கு, பெருமான இடத்தை 2 கோடிக்கு 2 தனிநபர்களுக்கு விற்கப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவு முடிஞ்சிருக்கு. அதை வந்து உண்மை வெளியே வந்தவுடனே ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து தெரியாமல் நடந்த ஒரு தவறு அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அடுத்தடுத்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் தாவேக சிக்கிறதும் சரி, இந்த மாற்றம் அதை அப்படிலாம் சொன்னாங்களா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மாற்றத்துக்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் வந்திருக்கு. தாவேக அரசு ஊழலற்ற அரசு. ஊழலை நான் பொறுத்துக்க மாட்டேன், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன், ஏற்கனவே பண்ணவங்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து சட்டசபையில் சூழ்நிலைத்தார் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இன்றைக்கி அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நகைச்சுவையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்த அந்த ஊழலுடைய பின்புலம் பல்லளித்து கொண்டு வெளியே தெரிகிறது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இது. கண்ணு முன்னால் வந்து ஒரு 100 கோடி மதிப்புள்ள 140 சென்ட், 1 ஏக்கர் 40 சென்ட்டை அந்த காலத்தில் வந்து ட்ரஸ்டியை கிரியேட் பண்ணி அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க, மடத்துக்கு கொடுத்துருக்காங்க, கோயிலுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கோயிலுக்காக கொடுத்து போன ட்ரஸ்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஜாயிண்ட் டைரக்டரு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. நாள் தான் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு.
3ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. 2ஆம் தேதி அப்ஜெக்ஷன் கொடுத்ததை 3ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து லீவில் போயிட்டார், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ லீவில் போனவருக்கு வேக்கன்சியை பக்கத்தில் அங்கே இருக்குள்ள 10 கிலோமீட்டரில் 2-3 ஊரில் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க, கூட்டு வந்து பண்ணியிருக்கலாம். அங்கேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொடைக்கானல்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அத்தனைக்கும் அவர் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் கிடையாது தான், அவர் வந்து ஏதோ சிட் ஃபண்ட் ரிஜிஸ்ட்ரார் போல தெரியுது. அவரை கூப்பிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்காங்க. வாங்கினது யார், எழுதி கொடுத்தது யார், இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அந்த லேண்டை எழுதி கொடுத்தது யார், இந்த லேண்டு வந்து ஜாயின்ட் டைரக்டருக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது, எங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி ஜாயின்ட் டைரக்டரை கொடுக்குறாரு. அப்போ ஜாயின்ட் டைரக்டர் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காருன்ற இன்ஃபர்மேஷனை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸினுடைய ஊழியர்களுக்கு தெரியாதா? ஊழியர்கள் தானே ரிஜிஸ்ட்ராருக்கு சொல்லணும், சப் ரிஜிஸ்ட்ராருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே ஒரு அப்ஜெக்ஷன் வந்தது, அந்த அப்ஜெக்ஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டார். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் முன்னாலே ரிஜிஸ்டர் பண்ண வராங்க, இது வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்லலை இந்த ஊழியர்கள்? அந்த கடமையிலேருந்து ஏன் தவறினாங்க? அப்போ தவறினவங்க மேலே என்ன நடவடிக்கை? ரிஜிஸ்டர் பண்ணவர் சப் ரிஜிஸ்ட்ரார் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சரி, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் அசைன் பண்ணது ரிஜிஸ்ட்ரார் சசிகலான்னு சொல்கிறாங்க, அவங்க ஏன் வரல? அந்த சசிகலா மேலே என்ன நடவடிக்கை? சரி, இவரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி உத்தரவு போட்டது யார்? அவருக்கு மேலே இருக்கவர் செக்ரட்டரி போட்டாரா, இல்லை அமைச்சர் போட்டாரா? யார் உத்தரவு போட்டது? அப்போ ஒரு கோயில் லேண்டை 100 கோடி மதிப்புள்ள ஒரு கோயில் லேண்டை 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எழுதி கொடுத்துருக்கீங்க. வாங்கினது யாருன்னு தெரியல, அவங்க பின்புலம் என்னன்னு தெரியல, அவங்க மேலே வழக்கு இல்லை, கொடுத்தவங்க யாருன்னு தெரியல. ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்த வந்து ஜாயிண்ட் கமிஷனருக்கு கிளைம் பண்ணுறாரு. அதை போய் எழுதி கொடுக்குறாங்க 2 பேர் அப்படின்னா, எழுதி கொடுத்தவங்க 2 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? நேரம் கேஸை ரிஜிஸ்டர் ஆகிருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் வந்து இது தவறு, சிறு தவறு நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்கள் ஆட்சியில் நடந்தால் தவறு, திமுக ஆட்சியில் நடந்தால் அதுக்கு பேர் ஊழலை? சேகர் பாபு இப்போ திமுக ஆட்சியில் மினிஸ்டராக இருந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருந்த திரு சேகர் பாபு கிட்டத்தட்ட 7,500 ஹெக்டேர் லேண்டை கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பிலேருந்து மீட்டெடுத்தார். கிட்டத்தட்ட 7,000 கோடி மதிப்புள்ள லேண்ட் அது. எல்லோரையும் மீட்டெடுத்து கோயிலுக்கு சேர்த்தார். நீங்கள் வந்ததுலேருந்து தாராவாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்களே வரிசையாக, எல்லாருக்கும் ப்ரைவேட் லேண்டை ப்ரைவேட் லேண்டை கொடுன்னு. ஹெச்ஆர்என்சி தவறு நடந்துச்சு, 1 இன்ச்சு கோயில் இடத்த கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன கேட்டார்? எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்த உடனே ஒரு கரூர் மீட்டிங்கில் என்ன கேட்டார்? எங்கள் கோயில் லேண்டை எங்களுக்கு எழுதி கொடுங்க, கோயில் லேண்டை வந்து கொடுத்தவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த லேண்டை திருப்பி வாங்கி கொடுங்கன்னு கேட்டாரா இல்லையா? கோரிக்கை ஒன்று வச்சாரா இல்லையா? முதல் கோரிக்கையே அந்த கோரிக்கையோட முதல் கோரிக்கையை வச்சாரா இல்லையா? அப்போ நீங்கள் எத்தனை லேண்டை இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னால் வந்து 2,500 கோடிக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்தது. இதுக்கு முன்னால் இத்தனை லேண்டெல்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏற்கனவே ஆக்கிரமிப்புலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட லேண்டை நீங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் யார் சார்? என்ன 40 நாள் 50 நாளில் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா? இவங்களுக்கு தான் லேண்டை மீட்டெடுத்தது தவறுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன அடிப்படையில் தவறுன்னு முடிவு பண்ணீங்க? என்ன அடிப்படையில் கொடுக்க முடிவு பண்ணீங்க? இந்த கேள்வியை கேட்டால், இந்த கேள்வியை கேட்குறவங்கள தூக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் ஊடகத்தில் கேட்கக்கூடாது, சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடாது. நீங்கள் மட்டும் வந்து திமுக அரசை வந்து சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டலாம், ஸ்டாலினை குற்றச்சாட்டலாம், நீங்கள் வந்து அவதூறு பரப்பலாம். என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டால் கேள்வி கேட்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே வச்சிங்கன்னா என்ன சார் அது? இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசமா? என்னது? என்ன சொல்ல வரீங்க? இந்த வயசில், இந்த சின்ன வயசில் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ரமேஷ் இந்தளவிற்கு ஊழல்வாதிகளுக்கு துணை போகக்கூடியவராக இருக்கிறார் என்று வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி தெரியுது. இன்றைக்கி கண் முன்னால் தெரியுது. 100 ஏக்கர் லேண்டை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண விட்டுட்டு ஆக்ஷனை வந்து யார் மேலே எடுக்கிறீங்க? ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பின்னால் இருந்த அத்தனை பேரும் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களா?
இந்த சின்ன வயசில் நீ இப்படி ஊழல் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தால் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு விட்டால் இது வந்து 50 நாளில் இவ்வளோ தாம்பரிய ஊழலா? திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க. சொந்தக்காரங்களுக்கு நான் ஏதோ இடத்த கொடுத்துட்டேங்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு இடத்த கொடுத்தது ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தானே அதை கேன்சல் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு ஹைகோர்ட்டு. அப்போ அதுக்கு பேர் திட்டமிட்டு அவதூறு எப்படி ஆகும்? உங்கள் கண் முன்னால் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. சரி, நார்மலாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கவங்கள எதுக்கு மாற்றுறீங்க? எதுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பி விட்றீங்க? முடியாதுன்னு சொன்னவர் ஏன் லீவில் போனார்? லீவில் போக சொன்னது யார் அவரை? இந்த ஆளை செலக்ட் பண்ணி இந்த கொடைக்கானலில் இருக்கவரை கூப்பிட்டு வந்தது யார்? இந்த டிசிஷன் எடுத்தது யார்? கொடைக்கானல்லேருந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணவர் ஆகிட்டார், சஸ்பென்ஷன் ஆகிட்டார். சரி, இதை முடிவெடுத்தது யாருப்பா? யார்? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டா? ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டரா, பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டரா, இல்லை ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா? உங்களுக்குள்ளே என்ன டீலிங்கு? இந்த 100 கோடி இடத்த வாங்கினவங்களுடைய பின்புலம் என்ன? வாங்குறதுக்கு பணம் வச்சுருந்தாங்களா இல்லையா? அந்த 2 கோடி கொடுத்தாங்களா இல்லையா? இந்த 2 கோடி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? இத்தனை கேள்விகளுக்கு பதில் இருக்கா? இத்தனை கேள்விகளை திமுக கேட்குது, இத்தனை கேள்விகளை எதிர்க்கட்சி கேட்குறாங்க, இத்தனை கேள்விகளை சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க, இத்தனை கேள்விகள் பப்ளிக் பொது வெளியில் வந்திருக்கு. இந்த கேள்விகளை கேட்டால் அவங்கள உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அவங்க மேலே வழக்கு போடுவீங்களா? அவதூறுன்னு போடுவீங்களா? கலவரத்தை தூண்டுறாங்கன்னு வழக்கு போடுவீங்களா? எச்சரிக்கிறார்ல. இப்போ நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதல்வர் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி யார் தவறு செஞ்சாலும் நான் கடுமையாக நடவடிக்கை எடுத்தேன். அப்போ நடவடிக்கை எடுங்க. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷ் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க, என்கொயரி போடுங்க. மிஸ்டர் ஜோசப் விஜய், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணி அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் திரும்பி மீண்டும் அமைச்சர்களை சேருங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து தானே அதை பண்ணியிருக்காங்க. பொறுப்பு யார்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? இந்த பொறுப்புக்கு பதில் யார் சொல்கிறது? தவறு உங்கள் மினிஸ்டரில் நடந்தால் தவறு, அதுக்கு பேர். திமுக மினிஸ்ட்ரியில் நடந்தால் அதுக்கு பேர் ஊழல். கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு அவர் சேகர் பாபு திமுக தலைவர் ஆட்சியில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 7,500 ஹெக்டாரை மீட் எடுத்து கொண்டாந்துருக்காரு, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துருக்காரு. நீங்கள் வரிசையாக வந்து எழுதி கொடுத்துக்கிட்டே போவீங்க எல்லாத்தையும். இனாம் லேண்டு வேறு, கோயில் லேண்டு வேறுன்னு பிரித்து எழுதி. என்ன இனாம் லேண்டு? இனாம் லேண்டுன்னா என்னது? இனாம்தாரிகள் யார்? கோயிலுக்கு பணிவிடை செய்பவர்களுக்கு இந்த லேண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? எத்தனை இனாம் லேண்டை வந்து இவங்க விற்றுருக்காங்க. கோயிலுடைய அதை யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய விற்கக்கூடாது. அப்போ நீங்கள் விற்றதெல்லாம் வந்து திரும்பி நான் இனாம்தாரருக்கே நான் மீட் எடுத்த லேண்டெல்லாம் இனாம்தாரருக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வகைப்படுத்திருக்கீங்களா? 2 வகைப்படுத்திருக்கீங்களா? விற்கிறதுக்கு ஒரு வகை, இது பண்ணுறதுக்கு ஒரு வகை. கண்ணு முன்னால் கோயில் லேண்டு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தது லேண்டை தூக்கி விற்றுட்டு போயிருக்கேன், அதுக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கீங்க. கண்ணு முன்னால் தெரியுதுங்க, ஓப்பனாக டே லைட்டாக நீங்கள் வந்து ஊழலில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு கிளியராக தெரியுது. இல்லை இதில் இல்லை ரியாக்ட் பண்ணுறாருல முதல்வர். இப்போ அந்த அமைச்சர் மீது நடவடிக்கையில் சரி, இப்போ அந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவர் வந்து லஞ்சம் வாங்கினார்னு சொல்லி கட்சியிலேருந்து நீக்கி உடனடியாக கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க இல்லையா? இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்கல்ல. ஆமாம், அது ரொம்ப ஓப்பனாக கண்ணு முன்னால் பணத்தை வாங்குறத வீடியோ எடுத்து போட்டான். 1,30,000 1 லட்ச ரூபா ஏற்கனவே உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன், 30,000 ரூபா கையில் கொடுக்குறேன் வாங்கி வைக்கிறீங்க. ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லை, டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. இந்த லேண்டு ஓப்பனாக தெரியல, கண்ணு முன்னால் பின்னால் பேக்ரவுண்டு வேலை நடந்திருக்கு. அப்போ ஊழலில் யார் இன்வால்வ்டுன்றது தெரிஞ்சால் தானே தெரியணும்ல, அதை இப்போ கொண்டாடணுமா இல்லையா? அப்போ அமைச்சராகவே தொடர விட்டுட்டு, ரமேஷை அமைச்சராகவே தொடர விட்டுட்டு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு கோர்ட்டில் போய், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது கோர்ட்டில், காவல்துறை இன்ஃபர்மேஷன் கொடுக்குது கோர்ட்டில். இப்போ எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு? அப்போ இந்த 3 பேரையும் சம்மந்தப்பட்ட 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? நீக்கிட்டு நீங்கள் பதவியில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லுவாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து சப்ரிஜிஸ்டரை கூட்டு வர்றது யார்? சசிகலா. எப்படி முடிவு எடுத்தாங்க அந்த சசிகலா? ஏன் பக்கத்தில் இருக்க 2 சப்ரிஜிஸ்டார் வரலையா? ஏன் அவங்கள போட வேண்டியது? 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய 2 சப்ரிஜிஸ்டரை கூட்டு அப்பாயின் பண்ணியிருக்கலாம்ல. அங்கேருந்து 60 கிலோமீட்டர் ஏன் கூட்டு வந்தீங்க? எதுக்கு அவரை கூட்டு வந்தீங்க? யார் கூட்டு வர சொன்னது உங்களை?
மினிஸ்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் திரும்பி இந்த அம்மா வந்து உண்மையை சொல்லுவாங்க அவங்க? சொல்லுங்கள். அப்போ எப்படி தூய ஆட்சியாக நடக்கும் மிஸ்டர் ஜோசப் விஜய்? சொல்லுங்கள். கேள்வி கேட்டால் நீங்கள் வழக்கு போடுவீங்களா நீங்கள்? இல்லை, தொடர்ச்சியாக இந்த அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிறாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இந்த சரத் அவருடைய இதுவுமே இதாக இருந்துச்சு. இப்போ இந்த அமைச்சர் ரமேஷ் வரைக்கும் இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மீது எந்த வித நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஒருவேளை பெரும்பான்மை இல்லாததுனால இப்போ எந்த நடவடிக்கை எடுத்தால் திரும்ப ஏதாவது சிக்கலில் மாட்டுவோம், அதனால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறான்னு பார்க்க. ஏன்னா நடவடிக்கை எடுத்து மினிஸ்டர்லேருந்து பதவியை தூக்கிட்டு வேற ஆளுக்கு கொடுத்தா எப்படி சிக்கலில் மாட்டுவாங்க? அப்புறம் எப்படி தூய ஆட்சி நடத்துவீங்க நீங்கள் தூய ஆட்சி நடத்துவேன், ஊழல் 6 செஞ்சாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னது யார்? அந்த அச்சத்தினால இருக்கிறவர்கள நம்ம கிட்ட பெரும்பான்மை இல்லை, அதனால உடனடியாக பெரும்பான்மை இல்லைன்னா அவங்க உங்களை யார் கட்சியில் இருந்து நீக்க சொன்னாங்களா? அமைச்சர் எடுத்து தூக்குங்க சார், 2 பேரையும், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரையும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் 2 பேரையும் தூக்குங்க, வேற ஆளாக போடுங்க, போட்டு விசாரணை அவங்க மேலே கேஸ் போடுங்க, அவங்க மேலே கேஸ் போடுங்க. எல்லாரும் ஒன்றுமே பேசாதவன் ஒரு இதை பற்றி சோசியல் மீடியா எழுதின வினோத்னு டிஎம்கே ஐடி விங்கிக்கார வினோத்ன்ற பையன் மேலே வந்து நீங்கள் கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளதுன்றீங்க. ஏன் உங்கள் மினிஸ்டர் மேலே வந்து என்கொயரி பண்ணுங்கள். சட்டப்படி யாராக இருந்தாலும் சட்டம் தானே, சட்டம் பொது தானே. அப்போ 2 மினிஸ்டர் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து 100 அந்த இடத்த ஹெச்ஆர்என்சி இடத்த எழுதி கொடுத்தது யார்? அவங்க 2 பேரும் ஏன் அரெஸ்ட் பண்ணல இன்ன வரைக்கும்? புகைப்படமே வெளியே வரல. அவங்க ஏன் புகைப்படம் வெளியே வரல? ஏன் அரெஸ்ட் பண்ணல? வாங்கினவங்க யார் 2 பேர்? அவங்களுடைய பின்புலம் என்ன? ஏன் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி அந்த இடத்த வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க? இந்த பணப்பரிமாற்றம் எப்படி நடந்துச்சு? இதுக்கான என்ன நடவடிக்கை காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு? சொல்லுங்க பாப்பா. எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்னது அது? போகிற போக்கு பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் தவேகாவுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரணும் அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்த்தா போகிற போக்கு பார்த்தா திமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்துடும் போல இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் வெட்டி, இதெல்லாம் திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா திமுக இன்னமும் ஒன்றும் இல்லாமல் போகும், தொடர்ச்சரியப்படும். பாஜகவோட எதிர்க்கணுன்றதுக்காக தான் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சா எப்படி திமுக ஜெயிக்கும்? சொல்லுங்கள். திமுக எப்படி ஜெயிக்கும்? திமுகவினுடைய பாஜகனுடைய பிராக்சியாக இருக்கக்கூடிய தாவேக அரசை எதிர்த்து போராடணும். பிஜேபி இங்கே அடித்து செத்தவம்பு. இப்போ வந்திருக்கிறது எது? பிஜேபியினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய பிராக்சி அரசாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிராக்சி அரசாக இருக்கக்கூடிய தாவேகா தான். இப்போ தாவேகாவை தான் எதிர்த்து போராட போகுது திமுக. இப்போ பிஜேபியோட எப்படி கூட்டணி வைக்கும்? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஒன்று தான், தாவேகாவோட கூட்டணி வைக்கிறது ஒன்று தான். திமுக எப்படி தாவேகாவோட கூட்டணி வைக்கும்? நன்றி சார். நிறைய நல்ல தகவல்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.